ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 8/1/2024 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். தக்ஷிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை, சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் உத்தியோகம் நிமித்தமாக அல்லது தொழில் வியாபாரம் நிமித்தமாக இல்லாத ஏதாவது காரணங்களுக்காக கிழக்கு திசையை நோக்கி பயணம் போறீங்க அப்படின்னா கொஞ்சமா தயிரை சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். தனுசு லக்னம், இருப்பு 1 நாழிகை 20 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:32க்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 9:57 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:20 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று நாள் முழுவதும் கண்டம். கரணம் இன்று காலை 10 மணி 4 நிமிடங்கள் வரை கௌளவம், அதன் பின்பு இரவு 9:57 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் அஸ்வினி மற்றும் பரணி. இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோரையில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று திங்கட்கிழமை என்பதால் எம்பெருமான் சிவபெருமானையும் அம்பாளையும் நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகராகிய ஸ்ரீ சந்திர பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: குரு பகவான் மேஷராசியிலும், கேது பகவான் கன்னிராசியிலும், விருச்சிக ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் சந்திர பகவான், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். சந்திராஷ்டிரமம் இன்னைக்கு உங்கள் பக்கம் அடிக்கிறது, அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் வீண் விவாதம் வேண்டாம். வாக்குவாதத்தை தவிர்ப்பது உச்சிதம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வதற்காக உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தை காட்டுவது உச்சிதம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பது உச்சிதம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகத்துடன் செயல்பட வேண்டிய நாள். இன்னைக்கு உற்சாகம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா களத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். எடுக்கும் காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். குடும்பத்தினர் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் விரும்பும் சலுகைகளை பெற்று மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு ஒருவித தெம்பை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிற மலர் நிலம் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசினர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமை குறையும் நாள். பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், சத்துருஸ்தானம். சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாலே உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கொடுத்த கடன்கள் வசூலாகி பரவசப்படுத்தும் கொடுக்கல் வாங்கலில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுமையாக இருக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். வருமானம் உயரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்பெயர் பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக எண்ணம் கைகூடும் நாள். பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கனால இன்னைக்கு உங்களோட ஆன்மீக எண்ணங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அதனாலேயே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். மனசுலேயும் ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்கும். எடுக்கிற காரியங்களில் அற்புதமாக நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தினரிடையே சிறு சிறு சலசலப்புகள் தோன்றி மறையும். கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளின் மூலம் ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். கேட்ட சலுகைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கைகூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வெற்றி அடையும் நாள். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனாலே உங்களுடைய எண்ணங்கள்லாம் இன்னைக்கு பூர்த்தியாக போகிறது. அதனால நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றிக்கணும். அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதியான போக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதன் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து சலுகைகளை பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் வெற்றியடையும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறனால உங்களோட முயற்சிகள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேற போகிறது. எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ டக்கு 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 டக்குன்னு முடியும்.
அதனால் என்ன பண்ணணும், ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் டூ டூ லிஸ்ட்டு போட்டு எழுதிக்கணும், கடகடன்னு முடிக்கணும். புரியுறதா? கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதமே இல்லை என்ற அளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி நிலை உயரும் நாள். வாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், செவ்வாயோட இடத்துல. அற்புதமான ஒரு நாள். நீங்கள் இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும். வருமானம் உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி சந்தோஷமாக காணப்படுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மென்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனம் தேவைப்படும் நாள். ஏன்னா இன்னைக்கு ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். அதனாலேயே கவனமாக இருந்தாலே போதும். எந்த ஒரு விஷயத்திலும், உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் ஸ்ரத்தையாக எடுக்கிறது ரொம்ப விசேஷம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் எழலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தினரிடம் தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் இன்றைய தினம் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மூதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடமாற்றம் இனிமையாகும் நாள். அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறனால இன்னைக்கு இடமாற்றம் இனிமையாக இருக்கும். ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாள்லாம் இன்னைக்கு உபயோகப்படுத்திக்கலாம். நல்ல வீடு அமையும். அட்வான்ஸை கொடுத்துட்டு வாங்கோ. தை மாதம் பிறந்தோன்னே பால் காய்ச்சலாம். சரியா? அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நீங்கள் கேட்டிருந்த பயண வாய்ப்புகள் அருமையாக அமையும். ஏன்னா முன்கூட்டியே திட்டமிட்டு சில பயண வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தியிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அருமையாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான சூழ்நிலை நிலவும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதும் மகாலட்சுமி தாயார். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்துட்டார். 2 நாளாக உங்களுக்கு சில பொறுப்புகள் எல்லாம் கொடுத்தார். அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக செஞ்சீங்க. அதுக்குண்டான ஒரு உயர்வு வர வேண்டாமா சொல்லுங்க.
என்னதான் கடுமையாக உழைச்சாலும் பாடுபட்டாலும் என்ன அதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைச்சாதான் நல்லது. அதனால இன்னைக்கு உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும். சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதே மாதிரி இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த இன்னல்கள் மறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் ஒருவித நிம்மதி குடிகொள்ளும். இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடிக்கும் வல்லமை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்போடு செயல்படக்கூடிய நாள். ஏன்னா இன்னைக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கார். அந்த ஜீவனஸ்தானத்தில் இருக்கும்போதே உத்தியோகத்தில் சில பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். இவர் வேகமாக வேலை செய்கிறாரா, சிறப்பாக செய்கிறாரான்னு அதெல்லாம் நீங்கள் தவிடுபடி ஆக்கிடுவீங்க. அற்புதமாக செய்கிறதுனால மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். இல்லத்தில் சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரத்தில் அருமையான வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உற்றார் உறவினர்களின் வருகையால். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா அபாடா மன நிம்மதி உண்டாகும் நாள். கவலைகள்லாம் குறையக்கூடிய நாள். 2 நாளாக உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துட்டார் சந்திர பகவான். குழப்பத்தை கொடுத்தார். அஷ்டம ராசியில் இருந்துட்டு உங்களுக்கு கஷ்டங்களையும் கொடுத்தார், சந்தோஷங்களையும் கொடுத்தார். உடல் ஆரோக்கியமும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் கொடுத்தார். குடும்பத்தில் கணவன் மனைவி உத்தியோகம் தொழில் வியாபாரம் எதில் இருந்தாலுமே ஒரு சின்ன குழப்பம்லாம் கொடுத்தார். அதேமாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தார். அதெல்லாம் இப்போ விலகும். மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் விலகும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதியான போக்கு தென்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். எடுக்கும் காரியங்கள் இப்பொழுது அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தரசிகளுக்கு தந்தை ஆதரவாக இருப்பார். தந்தையின் மூலம் எதிர்பார்க்கும் சில தகவல்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.